கிறிஸ்மஸ் தாத்தாவாக மாறினார் அமைச்சர் ரோஜா. சித்தூர் தொகுதி எம்எல்ஏவும் ஆந்திர பிரதேசத்தின் அமைச்சருமான நடிகை ரோஜா தன்னுடைய தொகுதி மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக கிறிஸ்மஸ் தினத்தை முன்னிட்டு கிறிஸ்மஸ் தாத்தா வேடமணிந்து ஒவ்வொரு வீடாக சென்று கிறிஸ்மஸ் தாத்தாவின் அன்பு பொருட்களை அன்பாக வழங்கினார். கிறிஸ்மஸ் தாத்தா வேடத்தில் ரோஜா தன்னுடைய படங்களை வலைதளங்களில் வெளியிட்டிருக்கிறார். லெஜண்ட் சரவணா நடிக்கும் படத்தை துரை செல்வகுமார் இயக்குகிறார். லெஜண்ட் சரவணா ஏற்கனவே லெஜண்ட் சரவணன் என்ற படத்தில் நடித்தார். இந்த படத்தை ஜேடி ஜெரி கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருந்தார். ஆரம்ப காலத்தில் சரவணா ஸ்டோர்ஸ் பட விளம்பர படங்களில் நடித்த அனுபவம் பெற்ற லெஜண்ட் சரவணன் தொடர்ந்து லெஜண்ட் என்ற படத்தில் நடித்தார். வர்த்தக ரீதியாக பெரியாக போகாவிட்டாலும் நல்ல பப்ளிசிட்டி கிடைத்தது அவருக்கு. தெலுங்கு மற்றும் மலையாளத்திலும் படத்தை ரிலீஸ் செய்தார் லெஜண்ட் சரவணன். சமீபத்தில் லெஜண்ட் சரவணன் சொல்லும் பொழுது, நான் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறேன், நல்ல இயக்குநர்கள் என்னிடம் கதை சொல்லியிருக்கிறார்கள், விரைவில் அடுத்த படத்தை தொடங்கப் போகிறேன் என்று அறிவித்தார் லெஜண்ட் சரவணன். இதன் காரணமாக இப்போது துரை செந்தில்குமார் எழுதி இயக்கும் படத்தில் லெஜண்ட் சரவணன் கதாநாயகன் நடிக்கிறார். சிவகார்த்திகேயன் கதாநாயகன் நடித்த எதிர்நீச்சல் படத்தை எழுதி இயக்கியவர் துரை செந்தில்குமார். விரைவில் துரை செந்தில்குமார் எழுதி இயக்கும் படத்தில் லெஜண்ட் சரவணன் கதாநாயகன் நடிக்கிறார். இந்த படத்தின் தொடக்க விழா விரைவில் நடக்க இருக்கிறது. இந்தி பட தயாரிப்பாளரை திருமணம் செய்து கொண்டார் ராணி. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ற பாடலுக்கு நடனமாடியவர் ராணி. குரூப் டான்ஸராக இருந்த இவர் வில்லுப்பாட்டுக்காரன் என்ற படத்தில் மக்கள் நாயகன் ராமராஜன் ஜோடியாக நடித்தார். அதற்கு பிறகு பல படங்களில் நடித்தார் ராணி. கொஞ்சம் உடம்பு உப்பலாகி கொண்டு போனதால் மார்க்கெட் இழந்தார் ராணி. இப்போது அவர் இந்தி பட தயாரிப்பாளர் பிரசாந்த் போராவை திருமணம் செய்து கொண்டு மும்பையில் செட்டில் ஆகிவிட்டார். நடிகை பூஜா பத்ரா இரண்டாவதாக வில்லன் நடிகரை மணந்தார். நடிகை பூஜா பத்ரா தமிழில் பல படங்களில் நடித்தார். ABCD 2, கில்லர் பஞ்சாபி, மிரர் கேம், ஸ்குவாட் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார் பூஜா பத்ரா. கவர்ச்சியாக நடித்து கவர்ச்சி ராணியாகவும் வலம் வந்தார். 2002ஆம் ஆண்டு பூஜா பத்ரா அமெரிக்காவில் டாக்டர் வேலை பார்க்கும் சோனு அலுவாலியா என்பவரை திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவில் செட்டில் ஆனார். 9 ஆண்டுகள் அவரிடம் வாழ்ந்துவிட்டு பின்னர் சென்னை திரும்பினார். சென்னையில் பல தமிழ் படங்களில் நடித்தார். குடும்ப பிரச்சனை காரணமாக டாக்டர் சோனு அலுவாலியாவை விவாகரத்து செய்தார் பூஜா பத்ரா. இப்போது வாய்ப்பு இல்லாததால் இந்தி பட வில்லன் நடிகர் நவாப் ஷா என்பவரை திருமணம் செய்து கொண்டு மும்பையில் வாழ்ந்து வருகிறார் பூஜா பத்ரா. இந்தி நடிகர் எப்போது விவாகரத்து செய்வார் என்பதை பூஜா பத்ரா சொல்லவில்லை. கள்ளத் தொடர்பு தலைமறைவானார் டிவி நடிகர். நந்தினி உள்பட பல டிவி தொடர்களில் நடித்தவர் ரவி ராகுல். பார்க்க அழகாக இருப்பார். கேரளாவில் பிறந்தவர் ரகி ராகுல். இவர் லட்சுமி நாயர் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். டிவி தொடரில் நடிக்கும் பொழுது நடிகையுடன் பழக்கம் ஏற்பட்டு ஒரு முறை ஒரு நடிகையுடன் படுக்கையில் இருந்த பொழுது லட்சுமி நாயர் அவரை கையுங்களமாக பிடித்து விட்டார். இதன் காரணமாக லட்சுமி நாயர் ரவி ராகுலை எச்சரித்து பார்த்தார், கேட்கவில்லை. எனவே என்னுடைய கணவர் இன்னொரு நடிகையுடன் தொடர்பு வைத்திருக்கிறார், வீட்டுக்கு வரமாட்டேன் என்கிறார் என்று சொல்லி போலீஸில் லட்சுமி நாயர் ரவி ராகுல் மீது புகார் கொடுத்தார். இதை அறிந்த ரவி ராகுல் தலைமறைவாகிவிட்டார். கேரளாவில் எந்த இடத்தில் தலைமறைவாக இருக்கிறார் என்பது தெரியவில்லை. போலீஸார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கள்ளத் தொடர்பு காரணமாக மனைவி கொடுத்த புகாரினால் தலைமறைவாகிவிட்டார் ரவி ராகுல். தாய் தந்தையிடம் சாய் பல்லவி கேட்கக்கூடாத கேள்வி கேட்டார். நடிகை சாய் பல்லவி ஆள் ரொம்ப சிவப்பு இருப்பார். அவருடைய அம்மாவும் கருப்பு, அவங்க அப்பாவும் கருப்பு. இதனால் அவங்க அம்மாட்ட போய், இப்போ ஏம்மா ஒரிஜினலாக நான் உன் மகளா இல்லை ஆஸ்பத்திரியில் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டியா என்று கேட்டிருக்கிறார். ஷாக் ஆகிட்டார் அவங்க அம்மா. ஏம்மா இந்த மாதிரி கேள்வி கேட்குற இன்னும் சாய்பல்லையே கேட்டிருக்காரு. அதுக்கு சாய்பல்லை சொல்லியிருக்கா, நீயும் கருப்பு அப்பாவும் கருப்பு, நான் சிவப்பாக பிறந்திருக்கேன் எப்படின்னு கேட்டிருக்கா. அட பாவி மகளே, உன் தங்கச்சியை பாரு, உன் செராஸ் காப்பி மாதிரியே இருக்கா, அவளும் சிவப்பு தானே நீயும் சிவப்பு தானே, அவள் எனக்கு பிறந்தவளாக இருக்கும்போது நீ எப்படிம்மா ஏன் இப்படி கேள்வி கேட்ட அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் சாய் பல்லவி போய், அவரும் ஒரு டாக்டர் தான், அவரும் அந்த டாக்டர் இல்லாமல் இன்னொரு டாக்டர்கிட்ட போய் கேட்டிருக்காரு. இல்லை அது இயல்பு தான், அதாவது கருத்த அப்பா அம்மாவுக்கு வெள்ளை குழந்தை பிறக்கிறது சகஜம்தான் சொல்லியிருக்காரு. ஒரு டாக்டருக்கே இப்படி ஒரு சந்தேகம் வருதுன்னா எப்படியா? டிவி நடிகை விவாகரத்து. மானாட மயிலாட
நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நடனமாடியவர் கிருத்திகா. அதுக்கப்புறம் பல டிவி தொடர்களில் நடித்தார் கிருத்திகா. மானாட மயிலாட நிகழ்ச்சியில் நடனமாடும் பொழுது பெற்றோர் வற்புறுத்தலின் பேரில் அருண் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். கார்த்திகா அருண் தம்பதியருக்கு ஒரு மகன் பிறந்தான். மகன் பிறந்ததிலிருந்து அருண் கிருத்திகாவுடன் சண்டை போட்டிருக்கார். நீ குண்டாயிட்ட, முன்ன குதிரை மாதிரி இருந்த இப்போ யானை மாதிரி இருக்க, எனக்கு ஒன்றும் பிடிக்கலன்னு சண்டை போட்டிருக்காரு. பாடி ஷேமிங் பண்ணியிருக்காரு. உடனே கிருத்திகா இஷ்டப்பட்டா இரு, இல்லைன்னா போயிடுவிட்டார். உடனே 2 பேருக்கு இடையே சண்டை ஏற்பட்டது. இரு பெற்றோர்களும் முடிவு பண்ணி கார்த்திகாவையும் அருணையும் வாரத்து செய்து பிரித்து விட்டுவார்கள். இப்போது கிருத்திகா தனியாக இருக்கிறார். பையன் எங்கேன்னு கேட்டதுக்கு பையனை எங்கள் அண்ணனுக்கு தத்து கொடுத்துட்டேன். இப்போ என் மகனை அவருடைய மகனா எங்கள் அண்ணன் வளர்த்து வர்றாரு. இப்போ நான் தனியாக தான் இருக்கேன். விரைவில் 2ஆம் திருமணம் செய்து கொள்வேன். இப்போது தேக பயிற்சி செஞ்சு நடனமாடி மீண்டும் பழைய கிருத்திகாவாக வந்துவிட்டேன் என்று சொன்னார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.